ஓம் சாய்ராம். ராமச்சந்திர ராமகிருஷ்ண சமந்த் அப்படிங்கிற ஹேமத் பஞ்சியோட மருமகன் புஜி நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய தாத்தா, அதாவது அப்பாவுடைய அப்பா ஒரு பண்டரிநாதரோட அத்தியந்த பக்தர்னும், அவர் இறக்கும் தருவாயில் அந்த வைகுந்தத்துல இருந்து பண்டரிநாதரே ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்து அவங்க தாத்தாவை கூட்டிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லிட்டு அப்படியே அவர் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். அவங்க தாத்தா வைகுந்தத்துக்கு தான் போனார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது இவங்க அப்பாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இறந்தார். அதாவது இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் ஃபுல்லாக கான்ஷியஸாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க தாத்தா அளவுக்கு இவங்க அப்பா ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தாரா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி இவருக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா கடைசி நேரம் வரைக்கும் அப்படி ஒரு ஆன்மீகவாதியாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இறக்கும் தருவாயில் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க, நான் போகிறேன், அதோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் டைரக்ஷனில் அவர் கை காமிச்சாராம். அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியான முறையில் அவரோட உயிர் உடலை விட்டு பிரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தாத்தா பின்பற்றின அந்த பண்டரிநாதரை வருடம் போய் தரிசனம் பண்ணுறத அவங்க அப்பாவும் செஞ்சாரு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வருடந்தோறும் போய் பண்டரிநாதரை தரிசிக்கணும் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாரு. குடும்பம் ஆன்மீகத்தில் அப்படி தலைச்சிருந்தது. அந்த அளவுக்கு தெய்வ பக்திகளும் எல்லாமே ஜபங்கள், அது இல்லாமல் ஹரிகதா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சாதனைகளும் குடும்பத்தில் இருந்த எல்லாரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவருடைய கல்வின்னு எடுத்துக்கிட்டோன்னா பள்ளி படிப்பு வீட்டில் இருக்க சூழலுக்கு எதிர்மாறாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எதிர்மாறாக இருந்ததுனால இவரால் அந்த ஆன்மீக சிந்தனைகளை இன்னும் மேலும் வலுப்படுத்த முடியல அப்படிங்கிறாரு. அந்த ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் செத்து போயிடுச்சு. அந்த நம்பிக்கைகள், நம்ம தெய்வங்களுக்கு மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை எல்லாமே செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இவர் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. 1911ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி தான் இவர் தாபோல்கர்ங்கிற ஹேமத் பஞ்சியோட மகளை இவர் மணம் முடிக்கிறாரு. இவருக்கு கல்யாணம் ஆகிற டைமில் இவருக்கு சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த நோயினால் இவர் அவதிப்பட்டிருக்காரு. இந்த நோயினால் என்ன ப்ராப்ளம்னா, இவரால் இரவு நேரத்தில் சாலிட் ஃபுட் எதுவுமே சரியாக சாப்பிட முடியாது. இவருக்கு ஜீரணம் ஆகாது, ரொம்ப வயிறு வலியெல்லாம் வரும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. இவங்க குடும்பத்துக்கு, அதாவது ஹேமத் பஞ்சி குடும்பத்துக்கு இவர் மருமகனாக வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ரீ சாயிபாபாவை பற்றியும் அவருடைய அதீதமான சக்திகள் பற்றியும் அபரிமிதமான அவருடைய அன்பை பற்றியும் அவங்க எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறதுனால இவர் காதில் அது விழுந்து விழுந்து இவருக்கும் கொஞ்சம் ஸ்ரீ சாயிபாபா பால் ஒரு பக்தி வந்திருக்கு. ஆனால் முழுமையான நம்பிக்கைன்னு வரல. ஏன்னா இவருக்கு அந்த கல்வி இவரை ரொம்ப செதைச்சிடுச்சுன்னு சொல்கிறார் இல்லையா, ஆன்மீக சிந்தனைகள்லேருந்து. அதனால இவர் ஓரளவுக்கு பாபா மேலே ஏதோ நம்பிக்கை வர மாதிரி இவருக்கு இருந்திருக்கு. இந்த தருணத்தில் தான் இவர் மனைவி அப்புறம் இவருடைய மாமனாரான ஹேமத் பஞ்சியோட இவர் ஷீரடிக்கு வராரு. இவர் நம்ம தெய்வங்களை பற்றியோ நம்ம சம்பிரதாயங்களை பற்றியோ கேலி கிண்டல் பேசக்கூடிய அளவில் தான் இவர் இருந்தார். ஆனால் அந்த குடும்ப கட்டுப்பாடு, அந்த ஒரு பயம் இருந்ததுனால அவர் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எதையும் பண்ணலை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணி போயிருக்க அந்த வீட்டில் எல்லாரும் ஒருத்தரை மகான்னு சொல்கிறாங்க, பாபாவோட சக்திகளை பற்றி பேசுகிறாங்க. அதனால அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி கொஞ்சமாவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் தன்னுடைய அபிப்பிராயத்தெல்லாம் எதுவுமே வெளியில் சொன்னதும் கிடையாது. மற்றவங்க இவர் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி தான் இவர் எல்லா இடத்துலையும் பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஷீரடிக்கு வந்த உடனே, ஷீரடியில் துவாரகமாய்க்குள்ளே போன உடனே அங்கே பக்தர்கள் எல்லாரும் பாபாவோட பாதத்தை தொட்டு பாபாவை நமஸ்காரம் பண்ணுறதை இவர் பார்த்துருக்காரு.
தூரத்துலேருந்து இதை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார், எப்படியெல்லாம் வழிபடுறாங்க பாபாவை அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட டேர்ன் வந்தது. இப்போ இவர் போயிட்டு பாபாவை நமஸ்காரம் பண்ணணும். அப்போ ஷியாமா, அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே அவர்கள் இவர்கிட்ட சொல்கிறாரு, ஸ்ரீ சாய்பாபாவோட பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ சாய்பாபா வந்து இவர் மனசில் இருக்க எண்ண ஓட்டங்களை நல்லா அறிந்தவர் தானே, அவர் சர்வாந்தர் ஞானியாச்சே. அதனால இவருக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால ஷாமா கிட்ட மெதுவாக சொல்கிறாரு, குருவோட பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத யாராவது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சொன்னாதான் இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்ரீ சாய்பாபா நம்மளை பற்றி தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது. இவரும் நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போ இவங்க குடும்பத்தினர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இவருக்கு சிறுநீரகத்தில் ஒரு நோய் இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார். இவர் வயதுக்கு உண்டான அந்த வயசில் இருக்க மற்ற ஆளுங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இவரால் சாப்பாடை வந்து வேலைக்கு சரியாக சாப்பிட முடியல, அதனால ரொம்ப வீக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஸ்ரீ சாய்பாபா வந்து இவர் சீக்கிரமே குணமாயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அச்சா கரேகா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா இவருக்கு சில சலுகைகள் கொடுத்த மாதிரி இவருக்கு வந்து தோணுது. அதாவது அந்த சலுகைகள்லாம் வந்து இவருக்கு ஸ்ரீ சாய்பாபா பால் மேலும் நம்பிக்கையை வலுவூட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா இவருக்கு ஆசிர்வாதம் பண்ண மாதிரியே கொஞ்ச நாளில், அதாவது பாபா சொன்ன மாதிரி ஆகார நியமமெல்லாம் இவர் கடைப்பிடித்திருக்கார். அது இல்லாமல் மருந்துகளை அவ்வப்பொழுது தேவையான பொழுது மட்டும் எடுத்துக்கிட்டாராம். அப்புறம் யூரின் டெஸ்ட் எல்லாம் அப்பப்போ பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணதப்போ கொஞ்ச நாள்லேயே வந்து இவருக்கு பரிபூரணமாக அந்த நோய் வந்து நீங்கிடுச்சான். ஸோ இந்த பரிபூர்ணமாக நோய் நீங்கின உடனே ஸ்ரீ சாய்பாபா மேலே இவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. 1913ஆம் ஆண்டு அப்போ தான் வந்து இவருக்கு முதல்ல குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை ஒரு மகள். அதாவது ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணி சரியாக 11 மாதங்களில் இவருக்கு முதல் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இவருடைய அனுபவத்தை தொடர்ச்சியாக நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சா